வசூல் சக்கப்போடு போடுன்னு எதிர்பார்த்த விடாமூர்ச்சி திரைப்படம் 20 வருடத்துக்கு பிறகு வெளியான கில்லி படத்தோடைய 7வது நாள் புக்கிங் சாதனையை கூட முறியடிக்க முடியாமல் பல்ப் வாங்கியிருக்கு. ஸோ விடாமூர்ச்சி திரைப்படம் 7வது நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, 7வது நாளில் எதனால் கில்லி படத்தோடைய டிக்கெட் புக்கிங் சாதனையை விடாமூர்ச்சி திரைப்படத்தால் முறியடிக்க முடியலை, ஸோ விடாமூர்ச்சி திரைப்படம் வெற்றி படமாக தோல்வி படமாக மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அஜித் அவர்களோட விடாமூர்ச்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பேனிந்தியா படமாக தேட்டரில் வெளியானுச்சு. இந்த படம் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் கதையில் அஜித், திர்ஷா, அர்ஜுன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. அனிருத் இசையமைப்பில் வெளியான இந்த படத்தை லைக்கா 250 கோடி பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாரித்தாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியான இந்த படத்துக்கு உலக அளவில் கலவையான விமர்சனம் வந்துச்சு. ஸோ படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் மட்டும் 22 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. ஸோ 7 நாட்களில் மொத்தமாக 85 கோடி ரூபாய் பக்கம் தான் வசூல் பண்ணியிருக்கு. இது அஜித் கெரியரில் முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. மேலும் விடாமூர்ச்சி திரைப்படம் மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 100லேருந்து 120 கோடி வசூல் பண்ணுறதே கஷ்டம். அதுவே ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கேரளாவில் வெறும் 3 கோடி ரூபாய் மட்டும்தான் 7 நாட்களில் மொத்தமாக விடாமூர்ச்சி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கர்நாடகாவில் 9 கோடியே 50 லட்ச ரூபாய் 7 நாட்களில் மொத்தமாக விடாமூர்ச்சி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக விடாமூர்ச்சி திரைப்படம் ஆந்திரா, தெலுங்கானாவில் மொத்தமாக 7 நாட்களில் 3 கோடியே 40 லட்ச ரூபாய் மட்டும்தான் விடாமூர்ச்சி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் விடாமூர்ச்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இதனால் அங்கே இந்த படத்துடைய வசூல் அடி வாங்கியிருக்கு. நார்த் இந்தியாவில் விடாமூர்ச்சி திரைப்படம் மொத்தமாக 7 நாளில் 2 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விடாமூர்ச்சி திரைப்படம் இந்தியாவில் 7 நாட்களில் மொத்தமாக 103லேருந்து 105 கோடி ரூபாய் கிட்ட தான் இந்தியாவில் மட்டும் 7 நாட்களில் விடாமூர்ச்சி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் விடாமூர்ச்சி திரைப்படம் 7 நாட்களில் மொத்தமாக 39 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விடாமூர்ச்சி திரைப்படம் ஓவர்சீஸில் கொஞ்சம் அதிக வசூல் பண்ணாலும் அங்கே 7வது நாளுக்கு பிறகு தேட்டர் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக உலகளவில் விடாமூர்ச்சி திரைப்படம் 7 நாட்களில் மொத்தமாக வெறும் 140 கோடியே 70 லட்ச ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விடாமூர்ச்சி படத்துடைய பட்ஜெட் 250 கோடி. ஸோ தற்போது நிலவரப்படி ஒரு வாரத்தில் இந்த படம் 140 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக புக் மை ஷோ டிக்கெட்டிங்கில் 7வது நாளில் அதிகமாக டிக்கெட்டான படங்கள் லிஸ்ட்டில் கோட் படம் 199K டிக்கெட் புக் ஆகி முதல் இடத்துலையும், 2வது இடத்துல கில்லி ரீரிலீஸ் படம் 7வது நாளில் 36 கோடியே 70 லட்சம் டிக்கெட் சேல் ஆகி 2வது இடத்துலையும், 3வது இடத்துல தான் விடாமூர்ச்சி திரைப்படம் 16.3K டிக்கெட் புக்கிங் ஆகி 3வது இடம் பிடிச்சிருக்கு. ஸோ 20 வருடத்துக்கு பிறகு வெளியான விஜயோடைய கில்லி படத்தோடைய 7வது நாள் டிக்கெட் மை ஷோ புக்கிங் ரெக்கார்டை கூட 7வது நாளில் விடாமூர்ச்சி திரைப்படம் முறியடிக்க முடியலை. அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாதி டிக்கெட் தான் விடாமூர்ச்சி படத்துக்கு 7வது நாளில் சேல் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு விடாமூர்ச்சி திரைப்படத்தோடைய டிக்கெட் புக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. வசூலுமே நாளுக்கு நாள் கம்மியாகிட்டு இருக்குது. இதனால் படம் உலக அளவில் மொத்தமாக 200 கோடி கிளப்பில் இணையுமா அப்படிங்கிறதே கொஞ்சம் இழுபடியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் படத்துக்கு கிடைச்ச எதிர்மறையான விமர்சனம், கரெக்டான ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் பண்ண முடியாமல் போனது போன்ற பல காரணங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அஜித்தோடைய குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக போகுது. ஸோ அந்த படம் அவரது கெரியரில் அதிகமாக வசூல் பண்ணாதான் அவருடைய மார்க்கெட்டையே தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல அஜித் தற்போது இருக்காருன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ கில்லி படத்துடைய 7வது நாள் டிக்கெட் புக்கிங் ரெக்கார்டை கூட விடாமூர்ச்சி படம் முறியடிக்க முடியலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.